வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசனுக்கு தேசிய பட்டியலூடாக நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி வழங்கப்பட உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு மாவட்டத்தில் ஐக்கிய மக்கள் சக்தியின் கூட்டணியில் நாடாளுமன்ற தேர்தலில் மனோ கணேசன் போட்டியிட்டு தோல்வியடைந்தார். ஆயினும் அவருக்கு தேசிய பட்டியலூடாக நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி வழங்க ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாச தீர்மானித்துள்ளார் என்று தெரிவிக்கப்படுகின்றது. தேர்தல் காலத்தில் செய்து கொள்ளப்பட்ட உடன்படிக்கைக்கு அமைய இந்த தேசிய பட்டியலூடான நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி வழங்கப்பட உள்ளது என்றும் தகவல் வெளியாகியுள்ளன. யாழ்ப்பாணம் கிளிநொச்சி தேர்தல் மாவட்டத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் சுயேட்சை குழுவாக போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ள மருத்துவர் அர்ச்சுனா 2.5 வருடங்களில் தனது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்ய போவதாக தெரிவித்துள்ளார். சுயேட்சை குழுவாக நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட மருத்துவர் அர்ச்சுனா தங்களுக்கு 2க்கும் மேற்பட்ட ஆசனங்கள் கிடைக்கும் என்று தேர்தலுக்கு முன்னர் எதிர்வு கூறியிருந்தார். ஆயினும் அவரது சுயேட்சை குழுவுக்கு ஒரு ஆசனமே கிடைத்துள்ளது. தேர்தல் முடிவுகள் வெளியாகிய பின்னர் சமூக வலைதளத்தில் கருத்து தெரிவித்துள்ள மருத்துவர் அர்ச்சுனா தனது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை 2.5 வருடங்களில் ராஜினாமா செய்து தனது கட்சியில் உள்ள மற்றொரு பெண் வேட்பாளருக்கு வழங்க உள்ளதாக தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்த பின்னர் மாகாண சபை தேர்தலில் போட்டியிட தீர்மானித்துள்ளேன் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை நாடாளுமன்ற தேர்தலில் ஆசனத்தை கைப்பற்றிய ஒரே ஒரு சுயேட்சை குழு என்ற சிறப்பை யாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்டத்தில் ஊசி சின்னத்தில் போட்டியிட்ட மருத்துவர் அர்ச்சுனா தலைமையிலான சுயேட்சை குழு 17 தரப்பினர் பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பொது தேர்தலில் தனிப்பெரும்பான்மையை பெற்றுள்ள ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கவை இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் யா சந்தித்து தமது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். சக ஜனநாயக நாடாக இந்தியா இந்த மக்கள் ஆணையினை வரவேற்பதாகவும் மக்களின் நலன்களுக்காக இருதரப்பு உறவினை மேலும் வலுவாக்க உறுதி கொண்டுள்ளதாகவும் இந்திய உயர்ஸ்தானிகர் தெரிவித்துள்ளார். அதே நேரம் இரு நாடுகளுக்கு இடையிலான நீண்டகால நட்பை முன்னேற்றுவதற்கும் இலங்கையின் தலைவர்களுடன் இணைந்து பணியாற்றுவதற்கு எதிர்பார்த்துள்ளதாக இலங்கையில் உள்ள பிரித்தானிய உயர்ஸ்தானிகரகம் தெரிவித்துள்ளது. கொழும்பில் உள்ள பிரித்தானிய உயர்ஸ்தானிகரகத்தின் உத்தியோகபூர்வ எக்ஸ் பக்கத்தில் இந்த விடயம் பகிரப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு நடைபெற்ற பொது தேர்தலில் பதிவான வாக்குகளில் 6,67,240 வாக்குகள் நிராகரிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இந்த ஆண்டு 1,71,40,354 வாக்காளர்கள் தேர்தலுக்கு தகுதி பெற்றுள்ளதாக அதன் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். அவர்களில் சுமார் 1,18,15,246 பேர் வாக்களித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் 5,03,25,108 வாக்காளர்கள் அடங்கிய குழு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களிக்கவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது. நாட்டின் பல பகுதிகளில் இன்று மாலை இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதற்கான சாதகமான வளிமண்டல நிலைமை தொடர்ந்தும் நிலவுவதால் மின்னலினால் ஏற்படும் விபத்துகளை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு திணைக்களம் பொதுமக்களிடம் கோரியுள்ளது. நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் ஒரு சில இடங்களில் காலை வேளையில் மழை பெய்யக்கூடும். மேல் சப்ரகமுவோ மத்திய மற்றும் தென் மாகாணங்களில் சில இடங்களில் சுமார் 75 மில்லிமீட்டர் அளவில் பலத்த மழை பெய்யக்கூடும். மேற்கு சப்ரகமுவோ மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை நிலவும். இடியுடன் கூடிய மழையுடன் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற தேர்தலில் தனி பெரும்பான்மையை பெற்றுள்ள ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்திக்கு உலக நாடுகள் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றன. இந்த நிலையில் ஜனாதிபதியின் தலைமைத்துவம் மற்றும் அவரது தொலைநோக்கு பார்வை என்பவற்றின் மீது மக்கள் கொண்டுள்ள நம்பிக்கை இந்த தேர்தலின் ஊடாக வெளிப்படுத்தப்பட்டுள்ளதாக பாகிஸ்தான் பிரதமர் ஷெஹ்பாஸ் ஷெரீப் தெரிவித்துள்ளார். தமது பக்கத்தில் அவர் தமது வாழ்த்துக்களை பதிவிட்டுள்ளார். இதேவேளை இலங்கையின் நாடாளுமன்ற தேர்தலில் தெரிவு செய்யப்பட்ட வேட்பாளர்களுக்கு வாழ்த்து தெரிவிப்பதாக இலங்கையில் உள்ள ஜப்பானிய தூதரகம் தெரிவித்துள்ளது. இலங்கையுடனான ஆழமான நம்பிக்கை மற்றும் நட்பை தொடர்ந்து முன்கொண்டு செல்வதற்கு எதிர்பார்ப்பதாகவும் ஜப்பானிய தூதுவர் அக்கியோ இசோமாடா தெரிவித்துள்ளார்.
எதிர்வரும் நவம்பர் மாதம் 21ஆம் தேதி இடம்பெறவுள்ள 10வது நாடாளுமன்றத்தின் கன்னி அமர்வின் போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கத்தின் கொள்கை அறிக்கையை பிற்பகல் 3 மணிக்கு சமர்ப்பிக்க உள்ளார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற தொடர்பாடல் பிரிவு இதனை அறிவித்துள்ளது. இங்கு ஜனாதிபதி தனது கொள்கை பிரகடனத்தின் ஊடாக தனது அரசாங்கத்தின் பார்வை பற்றிய விரிவான பகுப்பாய்வை நாடாளுமன்றத்திற்கும் பொதுமக்களுக்கும் வழங்க உள்ளார். இதேவேளை 10வது நாடாளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்ட புதிய நாடாளுமன்ற உறுப்பினர்களை பதிவு செய்யும் நடவடிக்கை நாளை முதல் ஆரம்பிக்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி நாளை முதல் இணையவழி முறைமை ஊடாக புதிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தம்மை பதிவு செய்து கொள்ளலாம் என நாடாளுமன்ற தொடர்பாடல் பிரிவு தெரிவித்துள்ளது. சம்பந்தப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமக்கு தேவையான தகவல்களை அறிந்து கொள்வதற்காக எதிர்வரும் 19 மற்றும் 20ஆம் திகதிகளில் நாடாளுமன்றத்தில் 2 தகவல் சாளரங்களை திறப்பதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை புதிதாக தெரிவு செய்யப்பட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு நாடாளுமன்ற மரபு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் தொடர்பில் 3 நாள் செயலமர்வு நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. 25, 26, 27 ஆகிய திகதிகளில் செயலமர்வு நடைபெறுகின்றது. இது தொடர்பான வர்த்தமானி அறிவிப்பு இன்றைய தினம் வெளியிடப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. உத்தரப்பிரதேசத்தின் ஜான்சியில் உள்ள அரசு மருத்துவமனை மருத்துவ கல்லூரியில் ஏற்பட்ட தீ விபத்தில் 10 குழந்தைகள் உயிரிழந்த நிலையில் அவர்களின் குடும்பங்களுக்கு பிரதமர் மோடியும் உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத்தும் நிவாரண உதவிகளை அறிவித்துள்ளனர். பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள அறிவிப்பில் உத்தரப்பிரதேச மாநிலம் ஜான்சி மருத்துவ கல்லூரியில் ஏற்பட்ட தீ விபத்து நெஞ்சை உழுக்கும் வகையில் உள்ளது. அப்பாவி குழந்தைகளை இழந்தவர்களுக்கு எனது ஆழ்ந்த அனுதாபங்கள். அவர்களுக்கு இந்த துயரத்தை தாங்கும் சக்தியை தர இறைவனை பிரார்த்திக்கின்றோம். மாநில அரசின் மேற்பார்வையின் கீழ் உள்ளூர் நிர்வாகம் நிவாரணம் மற்றும் மீட்புக்கான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகின்றது. தீ விபத்தில் உயிரிழந்தவர்களின் உறவினர்களுக்கு PMNRF இருந்து ரூபாய் 2 லட்சமும் காயமடைந்தவர்களுக்கு தலா ரூபாய் 50,000 வழங்கப்படும் என தெரிவித்துள்ளார். தீபாவளி விருந்தில் அசைவம் மற்றும் மது வகைகள் பரிமாறப்பட்டது குறித்து இந்திய வம்சாவளியை சேர்ந்த MP ஒருவர் அதிருப்தி தெரிவித்ததை அடுத்து இங்கிலாந்து பிரதமர் அலுவலகம் மன்னிப்பு கோரியுள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் தீபாவளியையொட்டி இங்கிலாந்து பிரதமர் அலுவலகம் சார்பில் சிறப்பு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்படுவது வழக்கம். அந்த வகையில் கடந்த அக்டோபர் 29ஆம் தேதியன்று லண்டனில் உள்ள பிரதமர் அலுவலகத்தில் தீபாவளி சிறப்பு நிகழ்வு நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற விருந்தில் அசைவம் மற்றும் மது வகைகள் பரிமாறப்பட்டன. இதனையடுத்து பிரிட்டிஷ் கன்சர்வேட்டிவ் கட்சி எம்பியும் இந்திய வம்சாவளியை சேர்ந்தவருமான சிவானி ராஜா தனது எக்ஸ் பக்கத்தில் இந்த விவகாரம் குறித்து அதிருப்தி தெரிவித்திருந்தார். அதில் இந்த ஆண்டு நிகழ்வின் ஏற்பாடு மிக மோசமாக இருந்ததாக நான் உணர்கின்றேன். எனது சொந்த தொகுதியான லெய்செஸ்டர் கிழக்கில் ஆயிரக்கணக்கான இந்து மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஒரு இந்துவாக இந்த கவனக்குறைவின் விளைவாக அரசின் எதிர்மறையான தன்மையால் இந்த ஆண்டு விழா மறைக்கப்பட்டதை அறிந்து மிகவும் வேதனை அடைந்தேன் என்று தெரிவித்திருந்தார். இலங்கையின் தேசிய ஒலிம்பிக் குழுவின் செயலாளர் நாயகம் மெக்கல் டி சில்வாவை பதவியில் இருந்து இடைநீக்கம் செய்யுமாறு சர்வதேச ஒலிம்பிக் குழு கோரியுள்ளது. தேசிய ஒலிம்பிக் குழுவின் ஒழுக்காற்று குழுவினால் முன்வைக்கப்பட்ட முடிவுகள் மற்றும் பரிந்துரைகளின் அடிப்படையில் இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதன்படி தேசிய ஒலிம்பிக் குழுவின் நிர்வாக குழுவை அவசரமாக கூட்டி தாமதிக்காமல் உரிய நடவடிக்கையை எடுக்குமாறு இலங்கையின் தேசிய ஒலிம்பிக் குழுவின் தலைவர் சுரேஷ் சுப்பிரமணியத்துக்கு சர்வதேச ஒலிம்பிக் குழு மின்னஞ்சல் மூலம் அறிவித்துள்ளது. இத்துடன் உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது உதயன் டிஜிட்டல் வலையொலி பக்கத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.